இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஈரோட்டில் கடன் தவணை செலுத்தவில்லை என கூறி இருசக்கர வாகனத்தை தனியார் வங்கி ஊழியர்கள் பறிமுதல் செய்ததால் இளைஞர் கதறி அழுத சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மோலகவுண்டபாளையம் பகுதியைச் சேர்ந்த குழந்தைவேல் தீபா தம்பதியினர் மகன் தரணிதரன் வீரப்பன் சத்திரத்தில் உள்ள இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தில் 5000 ரூபாய் முன்பணம் செலுத்தி தனியார் வங்கிக் கடன் உதவி மூலம் இருசக்கர வாகனத்தை வாங்கியுள்ளார். முதல் மாத தவணையை சரியாக செலுத்திய அவர் கடந்த 2 மாதங்களாக தவணை தொகை கட்டவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரது வீட்டுக்கு சென்ற வங்கி ஊழியர் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து எடுத்து சென்ற நிலையில் தனது குடும்பத்தினருடன் வங்கிக்கு சென்ற தரணிதரன் வாகனத்தை தரக்கோரி கண்ணீர் விட்டு கதறி அழுதார். தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் வங்கி ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வாகனத்தை திருப்பி வழங்குமாறு அறிவுறுத்தினர். அடிச்சு தோர்த்துறாங்க அடிச்சு தோர்த்துறாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.